மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசி. சிம்மம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும்? உங்களுடைய சிம்மம் ராசியில் மகம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், பூரம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், உத்திரம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதமும் வரும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தான் சிம்மம் ராசிக்காரர்கள். உங்களுடைய கிரக அமைப்பை பொறுத்தும், கிரகத்தின் நிலையை பொறுத்தும், கிரக மாற்றத்தை பொறுத்தும், ராசி அமைப்பை பொறுத்தும், நட்சத்திர அதிபதியை பொறுத்தும் நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்கும், பணம் எப்படி குவியும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது அகலும் அப்படின்ற மாதிரி சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திரத்தை வைத்து ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம், எப்போ என்ன நடக்கும்னு. அதனால் கடைசி வர பாருங்க, உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். எதிர்பாராத திருப்பம், அதிரடி அதிர்ஷ்டம், யோகம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பற்றி தான். சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள், கிரக மாற்றம், நட்சத்திர அமைப்பு, நட்சத்திர அதிபதி இதெல்லாம் பொறுத்து எப்போ என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம். மகத்தில் பிறந்த நீங்கள் ஜகத்தை ஆள்வீர்கள் அப்படின்றது ஜோதிட பழமொழி. மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எல்லோருமே உலகத்தை ஆள்வீங்க அப்படின்ட்டு சொல்லிட முடியாது, இதுதான் யதார்த்தம். ஆனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தலைமை பொறுப்பில் இருப்பீர்கள் அப்படின்றத நிச்சயமாக சொல்லலாம். உங்களுடைய மகம் நட்சத்திரத்தின் அதிபதி ஞான காரகனாகிய கேது பகவான். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவி பாடுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. அனைத்து விதமான செல்வங்களையும் நிச்சயம் பெற்றிருப்பீங்க. அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் 33 வயதுக்கு பிறகு பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. நினைத்ததை முடிக்கக்கூடிய வல்லமையும் பெற்றிருப்பீங்க. அடிக்கடி கற்பனை உலகத்தில் சஞ்சரிப்பீங்க. விவாதங்களில் மற்றவங்களால் வெல்ல முடியாதபடி திகழ்வீங்க. ஆழ்ந்த தெய்வ பக்தி உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க. சாஸ்திரங்கள் கூறக்கூடிய வழிமுறையில் வாழ விரும்புவீங்க. பல துறைகள்லையும் ஞானம் பெற்றிருப்பீங்க. படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பீங்க. கோபம் கொண்டாலும் உடனே மறந்துடுவீங்க. எல்லோரிடமும் அன்பு பாராட்டுவீங்க. எப்பவுமே சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க. இளமையிலேயே சுக்கிர தசை உங்களுக்கு வருவதால் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. மற்றவர்களிடம் கைகட்டி வேலை பார்ப்பதை விட மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் அளவுக்கு சுய தொழிலில் ஈடுபடுவதையே விரும்புவீங்க. எதிலையும் வெளிப்படையாக இருப்பீங்க. உள்ளதை உள்ளபடியே பேசுபவர்கள்தான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள். மற்றவர்கள் உங்களுடைய விஷயத்தில் தலையிடுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டீங்க. கலைகளை கற்பதிலையும் ஆராய்ச்சி செய்வதிலையும் உங்களுக்கு விருப்பம் அதிகமாகவே இருக்கும். ரொம்ப தன்னம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பவர்கள்தான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் திருமணம் நிச்சயம் நடக்கும் என்று சொல்ல வேண்டும். பல்வேறு விஷயங்களுக்கு, அதாவது எப்படியாப்பட்ட ஒரு தருணத்திலையும் எந்த விஷயத்தையும் முடிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. திருமணத்துக்கு, காதல் திருமணத்துக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. விதவிதமான வாகனங்களை வாங்குவதில் விருப்பம் கொண்டிருப்பீங்க. குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாயிட்டோம். அதனால் குடும்பத்தில் அவ்வளவா அக்கறை கொள்ள மாட்டீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே புராண இதிகாசங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீங்க. மகம் நட்சத்திரம். உங்களுடைய மகம் நட்சத்திரத்தில் 4 பாதம். முதல் பாதம் மகம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி சூரியன் பகவான், நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான்.
மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி சூரியன் பகவான், நவாம்ச அதிபதி சுக்கிரன் பகவான். மகம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி சூரியன் பகவான், நவாம்ச அதிபதி புதன் பகவான். மகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி சூரியன் பகவான், நவாம்ச அதிபதி சந்திரன் பகவான். மகம் நட்சத்திரத்தில் 4 பாதத்திலும் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி கேது பகவானாகவும் ராசி அதிபதி சூரிய பகவானாகவும் வருவதால் உங்கள் அனைவருக்கும் நிச்சயம் ஒரே மாதிரி தான் நடக்கும். குறிப்பாக நட்சத்திர அதிபதியும் ராசி அதிபதியும் 4 பாதத்திற்கும் ஒரே மாதிரி வருவதால் இதை வைத்து தான் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் கணிக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குடும்பத்தின் மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக இருப்பீங்க. வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள் தவறு செய்தால் அன்பாக சுட்டி காட்டி திருத்துவீங்க. ராஜதந்திரம் மிக்கவர்கள் என்று கூட மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை சொல்லலாம். தேசத்தின் மீது அதீத பற்றுள்ளவர்களாக இருப்பீங்க. சமயம் பார்த்து எதிரிகளை வீழ்த்துவதில் நீங்கள் வல்லவர்கள் என்றே சொல்ல வேண்டும். சகோதரர்களின் ஆதரவையும் பெற்றிருப்பீங்க. வழக்குகளில் வெற்றி பெறுவீங்க. ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகமும் அவங்களால வாழ்க்கையில் உயர்வும் உங்களுக்கு ஏற்படும். அரசியலில் செல்வாக்கோட திகழ்வீங்க. ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருப்பீங்க. காரிய சாதனைக்காக அடிக்கடி விரதம் இருந்து வழிபடுவீங்க. அடிக்கடி முன்கோபம் கொண்டாலும் உடனே மறந்துடுவீங்க. வசதியான வீடு, வாகனம் போன்ற வசதிகளை குறைவின்றி பெற்றிருப்பீங்க. அதிகமாக ஆசைப்பட்டு அது கிடைக்காத போது உங்களையே நீங்கள் வருத்தி கொள்வீங்க என்று தான் சொல்ல வேண்டும். மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய வகையில் அழகான தோற்றத்தோடு நீங்கள் இருப்பீங்க. பெற்றோர் மற்றும் மனைவி, குழந்தைகளை நேசிப்பவர்களாகவும் இருப்பீங்க. துரோகம் செய்தவர்களையும் எதிரிகளையும் மன்னித்து அன்பு செலுத்தக்கூடிய ஒரு இரக்க குணம் உங்களுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வேணான்னு ஒதுக்கிட்டிங்கன்னா அதோட வாழ்நாள் முழுக்க அவங்கள ஒதுக்கியே வச்சிருவீங்க. உதவி கேட்டு வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்களை விரும்புவதிலையும் தேர்வு செய்வதிலையும் நிபுணராக இருப்பீங்க. உங்கள் தேர்வு மற்றவர்களால் பாராட்டப்படும். இசை, நடனம் போன்ற கலைகளில் ஆர்வத்தோடு காணப்படுவீங்க. வாகனங்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. பயணத்தில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. ஒரு பெரிய கூட்டமே உங்களை சுற்றி கொண்டிருக்கும். தெய்வ பணிகளில் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. உடன் பிறந்தவர்களுக்காக விருப்பத்தோடு விட்டு கொடுப்பீங்க. மற்ற மொழிகளை கற்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பக்கத்தில் இடியே விழுந்தாலும் அஞ்ச மாட்டீங்க. எப்பவுமே ஏதேனும் ஒன்றை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. குடும்பத்தில் தன் மனைவி, பிள்ளைகளிடம் காட்டும் பிரியத்தை விட சகோதரர்களின் நலனில் பிரியமும் அக்கறையும் கொண்டிருப்பீங்க. உதவி செய்யும் நண்பர்களை பெற்றிருப்பீங்க. ஆனால் உதவி கேட்க மாட்டீங்க. பலதரப்பட்ட புத்தகங்களை படிப்பதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. விவாதங்களில் மற்றவர்களை திணற செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவர்களாகவும் இருப்பீங்க. மற்றவர்களை சுலபத்தில் நம்பிவிடவும் மாட்டீங்க. பலருடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக பாடுபடுவீங்க. வெளிப்படையாக பேச மாட்டீங்க. கதை, கவிதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீங்க. ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்த்தி பணம் சம்பாதிப்பீங்க. தற்பெருமை கொண்டவர்கள் என்று கூட உங்களை சொல்லலாம். கலை இலக்கியங்கள்லையும் ஆர்வம் இருக்கும். நடிப்பது அப்படின்றது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது என்று தான் சொல்ல வேண்டும். அடிக்கடி கடந்த கால சம்பவங்களை நினைத்து வருத்தவும் படுவீங்க. மனதில் எண்ணங்கள் மாறி மாறி தோன்றி அலைக்கழித்தபடி இருக்கும். பள்ளி, கல்லூரிகளுக்கு சென்று படிப்பதை அவ்வளவா விரும்ப மாட்டீங்க. மற்றவர்கள் என்ன தனக்கு அறிவுரை சொல்வது என்று அலட்சியமாகவும் சில நேரங்களில் நடந்து கொள்வீங்க. நீங்கள் நினைத்ததை போல்தான் நடந்து கொள்வீங்க. மனைவி, குழந்தைகளிடம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் அவங்க கேட்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவீங்க. வாழ்க்கையில் முன்னேற முடியலையே அப்படின்ட்டு சில சமயங்களில் ஆதங்கப்படவும் செய்வீங்க.
வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்களையும் சந்திப்பவர்கள்தான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள். அடிக்கடி உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்வீங்க. அதை மட்டும் விட்டொழித்தால் சிறப்பான ஒரு வாழ்வு உங்களுக்கு உண்டு. விநாயகர் மற்றும் சூரிய பகவான் இந்த தெய்வங்கள் தான் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம். வழிபட வேண்டிய தலங்கள் என்று பார்க்கும்போது பிள்ளையார்பட்டி மற்றும் சூரியனார் கோவில், இந்த தலங்களுக்கு சென்று வந்தால், விநாயகரையும் சூரிய பகவானையும் வணங்கிவிட்டு வந்தால், மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கை ஏணி போல் உச்சத்தில் ஏறிக்கொண்டே இருக்கலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்திற்கும் உங்களுடைய செல்வாக்கிற்கும் குறைவே இருக்காது இந்த திருத்தலத்திற்கு சென்று வந்தால் என்று உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பற்றி தான். சிம்மம் ராசி. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலைகள், நட்சத்திர அதிபதி, ராசி அமைப்பு இதெல்லாம் பொறுத்து என்ன நடக்கும், என்ன செய்யணும், நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பகவான். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சுக்கிர தசை குழந்தை பருவத்திலேயே வந்துவிடும். சுக்கிரனால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் தந்தையின் மூலமாக கிடைக்கும். தந்தை கலைத்துறையில் பிரகாசிப்பதற்கான வாய்ப்பும் பணமும் புகழும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழும் யோகமும் உண்டாகும். நிலபுலன்கள் பெற்று விவசாயத்திலையும் கொடிகட்டி நிச்சயம் நீங்கள் பறக்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் குழந்தை பாக்கியம் பெற்ற பெற்றோர் கொடுத்து வைத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெண்மையின் சாயலுடனும் காணப்படுவீங்க. மற்றவர்களை கவரும் வசீகர தோற்றமும் கொண்டிருப்பீங்க. நடைமுறையில் யதார்த்தமாக இருப்பீங்க. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. எப்பவுமே எதையாவது சிந்தித்தபடி இருப்பீங்க. அன்பான மனமும் பிறர்க்கு உதவும் இரக்க குணமும் கொண்டிருப்பீங்க. இனிமையாக பேசி காரியம் சாதிப்பவர்களாகவும் இருப்பீங்க. நடக்கப் போவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடியும் செயல்படுவீங்க. அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை விட்டுட்டு பிறகு அதற்காக வருத்தம் தெரிவிப்பீங்க. கலைகளை கற்பதில் ஆர்வம் இருக்கும். எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீங்க. மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க. எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல், திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டியும் கேட்பீங்க. எப்போதும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சுயமாக முன்னேற வேண்டுமென்று நினைத்து அதற்காக கடுமையாக உழைத்து முன்னேறுவீங்க. விதவிதமான ஆடைகளை அணிவதிலையும் அடிக்கடி வாகனத்தை மாற்றுவதிலையும் ஆர்வம் காட்டுவீங்க. எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புவீங்க. உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தேவையென்று வந்துவிட்டால் உடனே தயங்காமல் உதவி செய்வீங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயம் 36 வயதுக்கு பிறகு அமைந்துவிடும். மற்றவர்கள் செய்த உதவியை எப்போதும் மறக்கவும் மாட்டீங்க. ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. எப்பவுமே உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் விரும்புவீங்க. வெட்டி பேச்சு பேசி பொழுதை கழிப்பவர்களை கண்டா விலகிடுவீங்க. உடல் நலனில் மிகுந்த அக்கறை காட்டுவீங்க. மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீங்க. தேசாந்தியாக ஊர் சுற்றுவதில் ஆர்வமுள்ளவர்களாகவும் இருப்பீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். தேசாந்திரியாக நீங்கள் ஊர் சுற்றினாலும் காரியத்தில் கண்ணா இருப்பீங்க. ஊர் சுற்றிய அனுபவங்களை புத்தகமாக வெளியிட்டு பணமும் புகழும் உங்களால் சம்பாதிக்க முடியும். பாரம்பரிய உணவு வகைகளை தேடி சென்று உண்பதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீங்க. பூரம் நட்சத்திரம். உங்களுடைய பூரம் நட்சத்திரத்தில் 4 பாதங்கள் இருக்கின்றது. இதில் பூரம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரன் பகவான், ராசி அதிபதி சூரியன் பகவான், நவாம்ச அதிபதி சூரியன் பகவான். பூரம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி சுக்கிரன் பகவான், ராசி அதிபதி சூரியன் பகவான், நவாம்ச அதிபதி புதன் பகவான். பூரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி சுக்கிரன் பகவான், ராசி அதிபதி சூரியன் பகவான், நவாம்ச அதிபதி சுக்கிரன் பகவான். பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி சுக்கிரன் பகவான், ராசி அதிபதி சூரியன் பகவான், நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 4 பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி சுக்கிர பகவான், ராசி அதிபதி சூரியன் பகவானாக வருகின்றனர். ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி, இதை வைத்துதான் உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், எதிர்காலம் இதெல்லாம் கணக்கிட முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த 4 பாதத்திலும் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும், எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மிகுந்த தன்மானம் மிக்கவர்களாக நீங்கள் இருப்பீங்க. எந்த சூழ்நிலையிலையும் சுய கௌரவத்தை மட்டும் விட்டு கொடுத்துட மாட்டீங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. ஒரு லட்சியத்தோடு தான் வாழ்வீங்க. மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு உதவி செய்வீங்க. தெய்வ பணிகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதே மேலான வழிபாடு என்று நினைப்பீங்க. பிள்ளைகளை பலரும் பாராட்டும்படி வளர்ப்பதில் அக்கறை காட்டுவீங்க. நவீன ரக ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீங்க. வியாபாரத்தின் சூட்சுமத்தை புரிந்து வைத்திருப்பீங்க. அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் யோகசாலிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களிடம் இருப்பதை நண்பர்கள் விரும்பினால் விட்டு கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க. எப்பவுமே மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. எப்படிப்பட்ட கடினமான சூழல் ஏற்பட்டாலும் எளிதாக கடந்துடுவீங்க. குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் என்று தான் உங்களை சொல்ல வேண்டும். ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீங்க. எதிலையும் எளிமையாக இருக்க பிரியப்படுவீங்க. கல்வி, விளையாட்டு இரண்டிலும் வெற்றி கொடிய நாட்டுவீங்க. தாய் தந்தையிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீங்க, மரியாதை கொண்டிருப்பீங்க. மனைவி பிள்ளைகளை நேசிப்பதோடு அவங்களுக்கு சம உரிமையும் கொடுப்பீங்க. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருப்பீங்க. அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களுடைய அறிமுகத்தையும் பெற்றிருப்பீங்க. மாற்று சிந்தனையுடன் செயல்பட்டு சாதிப்பவர்களாகவும் இருப்பீங்க. விவசாயத்தில் நிச்சயம் ஆர்வம் உங்களுக்கு அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். ஓய்வு காலத்தில் கூட ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைப்பீங்க. செய்யும் தொழிலை நன்றாக திட்டமிட்டு செய்பவர்கள்தான் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள். அழகும் கம்பீரமான தோற்றத்தையும் பெற்றிருப்பீங்க. இந்த பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குறிப்பாக பெண்களாக இருந்தீங்கன்னா இயற்கையாகவே அழகாக இருந்தாலும் மேலும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வத்தோடு இருப்பீங்க. சமூகத்தில் அனைத்து தரப்பினருடனும் நட்போட பழகுவீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி உயர்வு தாழ்வெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எல்லோரிடமும் ஒரே மாதிரி தான் பழகுவீங்க. மற்றவர்கள் சொல்வதை கேட்பதை விட உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையோட வாழ வேண்டும் என்று நினைப்பீங்க. ஆன்மீகத்தில் அளவு கடந்த ஈடுபாடு கொண்டிருப்பீங்க. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழல்லையும் தவறான பாதையில் செல்ல மாட்டீங்க. பிறர் செய்த உதவியை எப்போதும் மறக்கவும் மாட்டீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் துணிந்து முடிவெடுப்பீங்க. துணிச்சலான மனம் கொண்டவர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள். அப்படி எடுக்கக்கூடிய முடிவு நியாயமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. நேர்மைக்கும் நியாயத்துக்கும் முக்கியத்துவத்தை கொடுப்பீங்க. தவறு செய்பவர்களை தட்டி கேட்க தயங்க மாட்டீங்க. ஆன்மீகத்தை வியாபாரமாக மாற்றி பிழைப்பவர்களை கண்டு கண்டிப்பீங்க. பெற்றோரிடம் அளவு கடந்த அன்பு செலுத்துவதில் அடிக்கடி எதையாவது நினைத்து மனதை குழப்பி கொண்டு இருப்பீங்க. எல்லா வசதிகளையும் பெற்று சுகமாக வாழ வேண்டுமென்று விரும்புவீங்க. அதற்காக எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டாலும் சமாளித்து சாதிப்பீங்க. பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் உறுதியாக இருப்பீங்க. பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்பவர்களாக இருப்பீங்க. சாப்பாட்டு பிரியராகவும் இருப்பீங்க. சுவையான உணவு வகைகளை ரசனையுடன் ரசித்து உண்பவர்களாகவும் இருப்பீங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காமாட்சி அம்மன், மகாலட்சுமி அம்மன். நீங்கள் வழிபட வேண்டிய தலம் சூரியனார் கோவில் மற்றும் கஞ்சனூர். இந்த 2 திருத்தலத்திற்கும் சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை அடியோடு மாறி உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக இருக்கும். சுகபோக ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்ட்டு உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது உத்திரம் நட்சத்திரம். சிம்மம் ராசி. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலை, கிரக மாற்றம், நட்சத்திர அதிபதி இதெல்லாம் பொறுத்து எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். உங்களுடைய சிம்மம் ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க தான் சிம்ம ராசிக்காரர்கள்.
சூரியனுக்கு உரிய நட்சத்திரங்களில் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம்தான் உங்களுடைய உத்திரம் நட்சத்திரம். இந்த உத்திரம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் உங்களுடைய சிம்ம ராசியில் வரும். மற்ற 3 பாதங்கள் கன்னி ராசியில் வரும். வீட்டின் கூரையை தாங்கி பிடிக்கும் உத்திரத்தைப் போல சிம்மம் ராசி உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் குடும்ப பொறுப்பை உங்களுடைய தலையில சுமப்பவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை கவரக்கூடிய வசீகர தோற்றம் கொண்டிருப்பீங்க. உங்களுடைய கம்பீரமான தோற்றம் எதிரில் இருப்பவர்களை மரியாதையுடன் பார்க்க வைக்கும். அளவற்ற செல்வங்களுக்கு உரியவராக இருப்பீங்க. சிறந்த கல்வி அறிவை பெற்றிருப்பீங்க. ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டிருப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. பூர்வீக சொத்துக்களுடன் சுயமாகவும் சொத்து சேர்ப்பீங்க. அந்த திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. நவீன வசதிகளுடன் கூடிய வீட்டில் வசிப்பீங்க. உங்களுக்கு 33 வயதுக்கு பிறகு சொத்து சேர்க்கும் யோகம் உண்டு. புது வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய பழக்கம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கிடையாது. மற்றவர்களின் குறைகளை நேருக்கு நேராக சுட்டி காட்டி திருத்துவீங்க. எந்த சூழ்நிலைகளையும் உண்மையை மட்டும் பேசுவீங்க. அடிக்கடி ஏதேனும் சாப்பிட்டு கொண்டே இருப்பீங்க. விவாதங்களில் எதிராளிகளை வெற்றி கொள்பவர்களாக இருப்பீங்க. அடிக்கடி சிந்தித்து கொண்டிருப்பீங்க. ஆன்மீகத்தில் அதிக விருப்பம் இருக்கும். கலைகளை ரசிப்பீங்க. வாழ்க்கையின் மத்திம பகுதியில் மிக முக்கியமாக சகல செல்வங்களையும் பெறுவீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். மற்றவர்களுக்கு உரிய மதிப்பு கொடுத்து பழகுவீங்க. சிக்கனத்தை கடைபிடிப்பீங்க. சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மற்றவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. சமூக சேவை செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி பேச மாட்டீங்க. குடும்பத்தினரிடமும் நண்பர்களிடமும் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீங்க. ஆடம்பரமாக செலவு செய்வதை விரும்ப மாட்டீங்க. பெண் நண்பர்களை அதிகம் பெற்றிருப்பீங்க. வஞ்சக எண்ணத்துடன் பழகுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கிடுவீங்க. மற்றவர்களிடம் வேலை செய்வதை விட சொந்தமாக நிறுவனம் அமைத்து மற்றவர்களுக்கு வேலை தர நினைப்பீங்க. உங்களிடம் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நல்ல சம்பளமும் நிறைய சலுகைகளையும் கொடுப்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக சூரியன் பகவானும், ராசி அதிபதியாக சூரியன் பகவானும், நவாம்ச அதிபதியாக குரு பகவானும் வருகின்றனர். இதனால் உங்களுடைய வாழ்க்கைக்கு வசதி அப்படின்றது குறைவு இருக்காது. அப்படி இருந்தால் 35 வயதுக்கு பிறகு அது நிவர்த்தி ஆகிடும். நல்ல வசதி அதன் பிறகு வரும். தன் வீடு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது என்று நினைப்பவர்கள் நீங்கள். மற்றவர்களும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் மிகவும் நேர்த்தியாக செய்வீங்க. அரசாங்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துள்ள பதவியில் அமரக்கூடிய அளவுக்கு தகுதியும் திறமையும் உங்ககிட்ட இருக்குது. தவறான பாதைக்கு போக மாட்டீங்க. மற்றவர்களுடைய தவறை தட்டி கேட்க தயங்க மாட்டீங்க. முக்கிய பிரமுகர்களுடன் இருப்பதை விரும்புவீங்க. அதன் மூலமாக மற்றவர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்று நினைப்பீங்க. பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதிலையும் பொது நிகழ்ச்சிகளுக்கு உதவி செய்வதிலையும் ஆர்வத்தோடு இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் அதற்கு பதிலாக எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. மற்றவர்களை அரவணைத்து செல்வீங்க. அடிக்கடி புராதனமான கோவில்களுக்கு செல்ல நினைப்பீங்க. இறைவனை வழிபடுவதோடு சிற்பங்களையும் ரசிப்பவர்களாக இருப்பவர்கள்தான் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு மிகச் சிறந்ததாக இருக்கும். ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் தலத்திற்கு சென்று வழிபட்டு வந்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாக மாறும். குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் போங்க, அப்படி இல்லைனா சனிக்கிழமையில் போங்க. உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். அனைத்து பிரச்சனைகளும் தீரும். தடை தாமதங்கள் எல்லாம் விலகி சுகபோக ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். சிம்மம் ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் என்ன செய்யணும், எப்போ என்ன நடக்கும், எதை செய்யக்கூடாது, எப்படி ஒரு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.